என்ன பாப்பா, தலை வலிக்குதா என்று நக்கலாக கேட்டான் பவித்ரன். அவனை முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, சார், உங்ககிட்ட கேள்வி கேட்டது தப்புதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துரும். நீங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்று சலிப்பாக கூறினாள். நானா வாய கொடுத்தேன்? நீ என்ன பாப்பா இப்படி சலிச்சுக்கிற என்று பவித்ரன் திமிராக கேட்க, ஐயோ சார், தெரியாம பேசிட்டேன். முதல்ல இந்த பாப்பான்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. நீங்க பாப்பா பாப்பான்னு சொல்றது என்னால கேட்கவே முடியல. கடுப்பாகுது என்றாள் காட்டமாக. அப்படியா பாப்பா என்று பவித்ரன் நக்கலாக கேட்க, அண்ணா என்று அழைத்து அவனை முறைத்து பார்த்தாள் தீக்ஷண்யா. என்ன பாப்பா, காண்டாயிட்ட போல. ஆனாலும் என்ன முதல்ல அண்ணான்னு கூப்பிட்ட பொண்ணு நீதான். ஆமா பாப்பா, கழுத்துல தாலி நெத்தியில குங்குமம்னு மங்களகரமா இருக்கியே, கல்யாணம் ஆயிடுச்சா என்று சீரியஸாக கேட்டான். அவனை வேற்று கிரகவாசி போல் பார்த்த தீக்ஷண்யா, உங்களுக்கு பூர்வீகம் எந்த ஊர் சார் என்று புரியாமல் கேட்டாள். கோயம்புத்தூர். ஏன் பாப்பா? நீங்க தமிழ்நாட்டுல தானே பிறந்து வளர்ந்துருப்பீங்க. அப்போ ஒரு பொண்ணு கழுத்துல தாலி இருந்து நெத்தியில குங்குமம் வச்சிருந்தா அவ கல்யாணமான பொண்ணுன்னு கூடவா தெரியாது? ஏதோ லண்டன்ல இருந்து வந்த மாதிரி சீன் போடுறீங்க என்று கடுப்பாக கேட்டாள். நான் தமிழ்நாட்டுல தான் பாப்பா வாழ்ந்தேன். ஆனா இந்த கல்யாணம் கச்சேரி இதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒண்ணு. ஜஸ்ட் லஸ்ட்டுக்காக மஞ்ச கயத்தை கட்டி லைசன்ஸோட அனுபவிக்க இந்த கயிறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்றான் நக்கலாக. அப்போ எப்பவும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டீங்களா சார் என்று ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் தீக்ஷண்யா. அதெப்படி, பண்ணாம இருப்பனா? கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து அவகிட்ட லவ்வ சொல்லி அவளை துரத்தி துரத்தி லவ் பண்ணி அவளுக்கு நான் இருக்கேன்னு மனசுல பதிய வச்சு அவளை வாழ்க்கை துணையா ஏத்துப்பேன் என்றான் பவித்ரன் திமிராக. நல்ல பாலிசி. ம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா என்று கையை நீட்டினாள் தீக்ஷண்யா. ஒன்னு சார்னு கூப்பிடு, இல்லைன்னா அண்ணான்னு கூப்பிடு. ரெண்டையும் கலந்து கலந்து கூப்பிட்டு என்னை கடுப்பேத்தாத என்று கடுப்பாக கூறி அவள் கையை குலுக்கி விட்டு பிரித்தான். உங்களுக்கு என் புருஷன் பரவாயில்ல போல. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க என்று சலித்து கொண்டாள் தீக்ஷண்யா. என்ன பண்றது பாப்பா, கூடவே பிறந்த குணம், மாத்திக்க முடியாது. சரி, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நீ என்கிட்ட பேசி நிறைய விஷயத்த கேதர் பண்ண. அதனால அதுக்கு பதிலா ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துரு. பாய் என்று அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு போன் ஃபைலுடன் அங்கிருந்து நகர்ந்தான். போகும் அவனையே ஆவென்று பார்த்து கொண்டிருந்த தீக்ஷண்யா, அடப்பாவி, சலிப்பா இருந்ததுன்னு பேசிட்டு வந்தா பதில் சொன்னதுக்கு கூலி கொடுக்க சொல்லிட்டு போயிட்டான். சரியான ஆளுதான் என்று மனதில் நினைத்து கொண்டாலும் அவனை மிகவும் பிடித்திருந்தது. அவனின் முகமும் செய்கையும் அவளுக்கு தந்தையை நினைவுபடுத்த, அப்பா மாதிரியே இருக்கான் என்று நினைத்து கொண்டாள். தீக்ஷண்யா ஆட்டோவின் பின்னால் தாரா ஃபாலோ செய்தபடி வந்தவள் அனைத்தும் கவனித்துவிட்டு உடனே சக்திக்கு கால் செய்தாள். சொல்லு தாரா, முக்கியமான விஷயமா என்று சக்தி கேட்க, எஸ் சார், மேடம்க்கு அரேஞ்ச் பண்ண ஆட்டோவில் டிராஃபிக் அப்போ ஒருத்தர் ஏறி இப்ப இறங்கி போயிட்டாரு என்றாள் தாரா. வாட்? யார் அது? தெரியல சார், முகத்தை மாஸ்கால மறைச்சிருந்தாரு, ஃபேஸ பார்க்க முடியல என்று தாரா சொல்லவும், ஓகே தாரா, நான் பார்த்துக்கிறேன். தீ ஆஃபீஸ் உள்ள போயிட்டாளா என்று சக்தி கேட்க, இப்பதான் சார் ஆட்டோல இருந்து இறங்குறாங்க என்றாள் தாரா. ஓகே தாரா, அவ ஆஃபீஸ் உள்ள போனதும் நான் நேத்து சொன்ன வேலையை பாரு. அந்த மாளவிகாவை வாட்ச் பண்ணு. முக்கியமா சாப்பிட்டு வேலையை பாரு. நீ பாட்டுக்கு வேலை வேலைன்னு ஓடாத. எங்க வீட்டுக்கு நீ எப்படி பாதுகாப்போ உன்னை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு, புரியுதா என்று அழுத்தமாக கூறினான் சக்தி. சார், நான் என்ன பார்த்துப்பேன், நீங்க என்னை பத்தி யோசிக்காதீங்க. நான் உங்ககிட்ட வேலை பார்த்து கை நீட்டி சம்பளம் வாங்குற பொண்ணு என்று தாரா சொல்லவும், தாரா என்று கோபமாக அழைத்தான் சக்தி. சார், ப்ளீஸ் என்னை என் போக்கில் விடுங்க, என் எல்லையில நான் இருந்துக்கிறேன் என்றாள் தாரா உறுதியாக. உன் அண்ணன் என் கையில உன்னை ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு காரணம் நான் உன்னை நல்லா பார்த்து பண்ணுதான் தாரா. உன்னோட ஆசைக்காக மட்டும்தான் வீட்டுல வேலை கொடுத்து உன்னை ஏன் கண்காணிப்புல வச்சிருக்கேன். இல்லனா நீ நம்ம வீட்டுல இருந்திருப்ப என் தங்கச்சியா என்றான் அழுத்தமாக. இப்போவும் நான் உங்க தங்கச்சி தான் சார். ஓகே சார், நான் மாளவிகாவை கண்காணிக்க ஆள் போடுறேன். அப்புறம் வியான் சார் இப்ப மாயா மேடத்தோட தாஜ் ஹோட்டல்ல இருக்காங்க. இட்ஸ் நாட் சேஃப் சார் என்றாள் தாரா. தெரியும் தாரா, யூ டோன்ட் வரி, அண்ணன் பார்த்துப்பாரு, எல்லாம் தெரிஞ்சுதான் போயிருக்காரு என்று சக்தி சொல்லவும், ஓகே சார், நான் வச்சிடுவா என்று தாரா கேட்க, மறக்காம சாப்பிடு தாரா,
இன்னும் 3 மாசத்துல நிர்மல் வந்துடுவான். அவன் வந்ததும் அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் என்று அழுத்தமாக கூறினான் சக்தி. நான் மாட்டேன்னு சொல்லல சார் என்று தாரா புன்னகைக்க, ம் சரி தாரா, எனக்கு வேலை இருக்குது, அப்புறமா நான் கால் பண்றேன் என்று விட்டு காலை கட் செய்த சக்தி நெற்றியில் போனை வைத்து தட்டிக்கொண்டு யோசனையாக சீட்டில் சாய்ந்தான். டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த ராணா, என்ன மச்சி, என்ன யோசனை? தாரா என்ன சொன்னா? யாரை கொல்றதுக்கு ஐடியா கொடுத்துருக்க என்று நக்கலாக கேட்டான். அவனை உறுத்து விழித்த சக்தி, உன்னை கொல்லதாண்டா என்று தோளை குலுக்கி திமிராக கூறினான். அவனை அதிர்ந்து பார்த்த ராணா, டேய் என்ன ஒன்னும் பண்ணிடாத, நான் இன்னும் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல என்று பாவமாக கூறினான். அடச்சி வாய மூடு, அசிங்கமா நடிக்காத. அந்த ரங்கநாதனுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவாங்கன்னு கேளு. 8 மணிக்கு டெண்டர்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் காக்க வைக்கிறாங்க என்று காட்டமாக கூறினான். நான் என்னடா பண்ணட்டும், கால் பண்ணி கேட்டாலும் 10 நிமிஷத்துல வந்துடுவோம்னு சொல்றாங்க. நம்ம கம்பெனி இருக்கிற லெவலுக்கு இந்த டெண்டரை நாம எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீ தான் பாரம்பரிய டிசைன், இதை பண்ணி கொடுத்தா நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்த என்று சலிப்பாக கூறினான் ராணா. பெரிய லெவலுக்கு வந்துட்டோம்னு ஆடக்கூடாது ராணா. இன்னைக்கு நான் இந்த டெண்டரை மறந்தே போயிட்டேன். கார்ல வரும்போது மெயில் செக் பண்ணவும் தான் வேகமா வந்தேன். இப்போ நம்மளை காக்க வைக்கிறது கூட நம்ம பொறுமையை சோதிச்சு பார்க்கறதுக்காக இருக்கலாம். வெயிட் பண்றதுல ஒன்றும் ஆயிட மாட்டோம். ஆனா இருக்கிற வேலையில இங்க சும்மா உட்காந்துருக்கிறது தான் காண்டாகுது என்றான் சக்தி. சரி வா உள்ள போலாம் என்று ராணா அழைக்க, வேண்டாம்டா, உள்ள அண்ணா இருப்பாரு, டெண்டர் ஆரம்பிக்கிற டைம் போலாம். அண்ணனும் நானும் ஒரே இடத்துல இருந்தா சுத்தி இருக்கிறவனுங்க பைத்தியம் மாதிரி பேசி எங்களை காண்டாக்கி விட்டு 2 கம்பெனிக்கும் டெண்டர் கிடைக்காதபடி பண்ணிடுவானுங்க என்றான் சலிப்பாக. அதுவும் சரிதான். ஆமா, சாய்ரா கிட்ட ஃபைலை கொடுத்தியே, அவளோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு என்று ராணா கேட்கும்போதே அவர்கள் அமர்ந்திருந்த காரின் கண்ணாடி டோர் தட்டப்பட்டது. கண்ணாடி வழியாக எதிரில் நின்றவனை பார்த்த ராணா புன்னகையுடன் கார் கண்ணாடியை இறக்கினான். சக்தி அவனை பார்த்து கடுப்பாகினான். காரணம், எதிரில் பவித்ரன் தான் நின்றிருந்தான். என்ன மச்சி, எப்படி இருக்க என்று ராணாவை பார்த்து கேட்ட பவித்ரன் சக்தி நக்கலாக பார்த்தான். உச்சக்கட்ட கோவத்தில் இருந்த சக்தி பல்லை நர நரவென கடிக்க, நான் சூப்பரா இருக்கேன் மச்சான். நீ இங்க என்னடா பண்ற? எப்ப கோயம்புத்தூர்லேருந்து வந்த? ஒரு வார்த்தை சொல்லல. ஃபோன் பண்ணலைன்னாலும் மெசேஜ் பண்ணுவியேடா, அது கூட பண்ணல என்று கோபமாக கூறினான். வேலை கொஞ்சம் அதிகமாச்சி, அதான் இன்ஃபார்ம் பண்ண முடியல என்று பவித்ரன் சக்தியை பார்த்துவிட்டு ராணாவிடம், என் எனிமி எப்படி சந்தோஷமா இருக்கான் போல என்று நக்கலாக கேட்டான். ஐயோ, இவன் இருக்கிறத மறந்து வாயை கொடுத்துட்டனே என்று மனதிலேயே புலம்பிய ராணா அடுத்து பேச வருவதற்குள், ஆமாடா, நான் சந்தோஷமா இருக்கேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை என்று எகத்தாளமாக கேட்டான் சக்தி. புது மாப்பிள்ள சந்தோஷமா இல்லைன்னா தான் தப்பு. பாவம், எந்த புள்ள வாழ்க்கை சீரழிஞ்சுதோ என்று உச்சு கொட்டினான் பவித்ரன். அவனை வெறி கொண்டு முறைத்து பார்த்த சக்தி, கவலைப்படாத, நீ ஃபீல் பண்ணி அனுதாபப்படுற அளவுக்கு அந்த பொண்ணு வாழ்க்கை மோசமா இல்ல. என் பொண்டாட்டி என்னோட சந்தோஷமா தான் இருக்கா என்று திமிராக கூறினான். இவன் ஒரு சைக்கியோன்னு தெரிஞ்சும் எப்படிடா இவனோட ஒரு பொண்ணு குடும்பம் நடத்துது என்று பவித்ரன் ஆச்சரியமாக கேட்க, ராணாவின் முதுகிலே ஓங்கி அடித்த சக்தி, டேய், அவனை ஒழுங்கா இங்கிருந்து போயிட சொல்லு, இல்லனா நான் மிருகமா மாறிடுவேன் என்று அடிக்குரலில் கூறினான். இப்ப மட்டும் மனுஷனா இருக்க மாதிரி பேசுறான், இவன் பிறந்ததுல இருந்தே மிருகமாத்தானே மச்சி இருக்கான் என்று நக்கலாக கூறினான் பவித்ரன். ஆ, டேய், என்னால முடியல, வலிக்குது. டேய் பத்ரா, அவனை பத்தி தான் தெரியும்ல, அப்புறம் ஏன்டா அவன்கிட்டயே போற என்று பாவமாக கேட்டான் ராணா. ஏன்னா அவன் என்னோட எனிமி என்று தலையை அழுந்த கோதியபடி திமிராக கூறினான் பவித்ரன். சரியான பைத்தியம் என்று முனகியபடி சக்தி ராணாவை முறைத்து பார்க்க, நீதாண்டா பைத்தியம் என்று பவித்ரன் பல்லை கடிக்க, பைத்தியம்தான் தானா பல்ல கடிக்கும் என்று உரிமினான் சக்தி. ஐயோ, ஆரம்பிச்சிட்டாங்க போல என்று மனதிலேயே புலம்பிய ராணா உடனே அர்ஜுனுக்கு கால் செய்து விஷயத்தை கூறி வரச் சொல்லிவிட்டு பாவமாக இருவரையும் பார்த்து வைத்தான். அப்போ நீயும் அப்பப்போ பைத்தியமா மாறிடுவ போல, நீயும் தான் பல்ல கடிப்ப, அறிவாளி மாதிரி பேசுறான் சைக்கோ என்று நக்கலாக கூறினான் பவித்ரன். ஏய், ஒழுங்கா போயிடு, இல்லனா கல்ல தூக்கி மண்டையில போட்டுருவேன் என்று உதட்டை சுழித்தான் சக்தி. நான் உன்னை பார்க்கவா வந்தேன், நீ சொன்னா கேட்கறதுக்கு? நான் என் நண்பனை பார்க்க வந்தேன், அவன் சொன்னா போறேன் என்று பவித்ரன் ராணாபுரம் திரும்பி, மச்சி, நீ என்ன போ சொல்வ என்று கேட்க, நான் எதுக்குடா சொல்ல போறேன்,
என்று வாயை விட்ட ராணா சக்தி முறைத்து பார்த்ததில், ஐயோ, கண்ணுல நெருப்ப வச்சுட்டு பார்க்கறானே, இந்த பத்ராவும் இவனுக்கு தகுந்த மாதிரியே என்ன மாட்டி விட்டுறான். டேய் அர்ஜுன், சீக்கிரம் வாடா என்று மனதிலேயே புலம்பினான். உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீ எந்திரிச்சு போடா என்று சக்தியை பார்த்து நக்கலாக கூறினான் பவித்ரன். நீதாண்டா நான் இருக்கிற இடத்த தேடி வந்த, நீ முதல்ல இங்கிருந்து போடா, எரிச்சல் கிளப்பிட்டு என்று எரிந்து விழுந்தான் சக்தி. மினிஸ்டர்னு திரும்ப மினிஸ்டர்னு திமிர்ல பேசுறியா என்று பவித்ரன் நக்கலாக கேட்க, ஆமாண்டா என்று திமிராக கூறினான் சக்தி. டேய், கொஞ்ச நேரம் 2 பேரும் வாயை மூடிட்டு அமைதியா இருங்களேன். 3 வருஷம் கழிச்சு மீட் பண்றோம், கொஞ்சமாவது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுறீங்களா என்று ராணா காண்டாகி கேட்க, யாரு இவன் என் ஃப்ரெண்டா என்று பவித்ரன் சக்தி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து தூ என்று துப்பிக் கொண்டனர். கருமம் கருமம், அதுக்கேண்டா என் மேல துப்புறீங்க என்று முகத்தை துடைத்துக் கொண்ட ராணா, டேய் அர்ஜுன், சீக்கிரம் வந்து தொலைடா, இன்னும் கொஞ்ச நேரம் நான் அங்கே இருந்தாலும் என் மூச்சு நின்னு பாடி தான் வெளியே வரும் போல என்று மனதிற்குள் கதறி அழுதான். அத்தியாயம் 190. ராணா இருவரிடமும் சிக்கி அல்லோலப்பட்டு கொண்டிருக்க அங்கு வந்த அர்ஜுன், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சக்தி, இவனுங்க தான் லூசுன்னா நீ இவனுங்களோட சேர்ந்து சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அதுவும் ரோட்ல. நீ ஒரு மினிஸ்டர், அந்த ஞாபகம் கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா என்று கோபமாக கேட்டபடி காரில் அமர்ந்தவன் பவித்ரனையும் பிடித்து இழுத்து அமர்த்தி கொண்டு கதவை சாத்தினான். டேய் விடுறா, இவனோட காரை நான் ஏறவே மாட்டேன் என்று பவித்ரன் கடுப்பாக, முதல்ல இறங்கி தொலை, உன்னை யார் ஏற சொன்னது என்று நக்கலாக கேட்டான் சக்தி. 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடுங்க. டேய் பத்ரா, இப்ப எதுக்கு நீ பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? இது நம்ம 4 பேர் உழைப்பால 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கார், இதுல உனக்கும் பங்கு இருக்குது, பொத்திட்டு உட்காரு என்றான் அர்ஜுன். ஓ, அப்ப என்னோட காருன்னு சொல்லு என்று பவித்ரன் நக்கலாக சொல்லவும் அவனை வெட்டவா குத்தவா என்பது போல நண்பர்கள் மூவரும் பார்த்தனர். ச்சே, இந்த இம்சை இப்ப எதுக்கு இம்சை பண்ணுதுன்னு கேட்டு சொல்லுடா. இடியட், என்னோட டே ஸ்பாயில் பண்ணணும்னே கங்கணம் கட்டிட்டு வந்திருப்பான் போல என்று வாய்க்குள் முணுமுணுத்தான் சக்தி. எதுவா இருந்தாலும் சத்தமா பேசுடா, சாடிஸ்ட் என்று நக்கலாக கூறினான் பவித்ரன். நீதாண்டா சாடிஸ்ட் என்று கோபமாக கூறினான் சக்தி. ஏனோ சாடிஸ்ட் என்ற வார்த்தையே அவனுக்கு அத்தனை வெறுப்பை கொடுத்தது. ஆமா, நான் தான் காதலிச்சது ஒருத்தியையும் கல்யாணம் பண்ணினது ஒருத்தியையும் பாரு என்று எகத்தாளமாக கூறினான் பவித்ரன். என்னடா வளர்ற என்று சக்தி எரிச்சலாக கேட்க, நான் தெளிவாத்தான் பேசுறேன் என்ற பவித்ரன், மச்சி நான் பேசுறது உங்களுக்கு புரியுது தானே என்று அர்ஜுன் ராணா இருவரையும் பார்த்து கேட்டான். புரியுது, இன்னைக்கு நீ அவன்கிட்ட மூக்கு உடைஞ்சு போக போறன்னு நல்லாவே புரியுது என்று நக்கலாக கூறினான் அர்ஜுன். என்னடா சொல்ற என்று பவித்ரன் நெற்றியை நீவியபடி, ஆமா, இவன் ஒரு குட்டி பிள்ளைய லவ் பண்ணானே, அந்த புள்ள எந்த ஸ்கூல்ல படிக்குது? இப்ப யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுவும் என் பொண்டாட்டின்னு அவ்வளோ உரிமையா சொல்றான். நான் அப்பவே சொன்னேன்ல, இவன் அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு. நான் சொன்னதை யாராவது கேட்டீங்களா என்று உச்சு கொட்டினான் பவித்ரன். ராணா, இன்னைக்கு இவன் சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டான், இதுக்கப்புறம் நடக்கிற எதுக்கும் நாம பொறுப்பு கிடையாது என்றான் அர்ஜுன். சரியா சொன்ன அர்ஜுன் என்று ராணா சொல்லவும், 2 அடிச்சிட்டு சாகட்டும். இருவரும் ஹைஃபை போட்டுக் கொண்டனர். இருவரையும் கண்டு கொள்ளாத சக்தி பவித்ரன் இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்து கொண்டு, டேய் என்ன பார்வை? ஆமா, உன் பொண்டாட்டிக்கிட்டையும் இப்படிதான் பேசுவியா, இல்ல சாஃப்டா இருப்பியா என்று நக்கலாக கேட்டான் பவித்ரன். இடியட், என்னடா கேள்வி கேட்கிற என்று டேஷ்போர்டில் இருந்த ஃபைலை எடுத்து அவன் மண்டையில் போட்டான் சக்தி. வாவ், சூப்பர், நான் கூட இந்த ஃபைலை எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீயே கொடுத்துட்ட என்று அதை வேகமாக புரட்டி பார்த்துவிட்டு நிம்மதியாக ஃபைலை தூக்கி போட்டுவிட்டு சக்தியை திமிராக பார்த்து சிரித்தான் பவித்ரன். டேய், இவன் சிரிப்புல ஏதோ வில்லங்க இருக்குது என்று ராணா அர்ஜுன் காதை கடிக்க, கன்ஃபார்ம் மச்சி என்று அர்ஜுனும் தலையை ஆட்டினான். இடியட், அறிவில்ல, அடுத்தவங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸை பார்க்குறியே, நீ எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேனா என்று எரிந்து விழுந்தான் சக்தி. நான் என்ன உனக்கு தெரியாமலா பார்த்தேன்? அதுவும் நானா எடுத்து பார்த்த மாதிரி குதிக்கிற? நீ தூக்கி போட்ட, நான் பார்த்தேன். பரவாயில்ல, என்னதான் சீதா ட்ரெண்டி தர்ஸ்ட் முன்னணி கம்பெனியா இருந்தாலும் இவ்வளவு அதிகமான அமௌண்ட்டை கோட் பண்ணியிருக்க தேவையில்லை என்று நக்கலாக கூறினான் பவித்ரன். டேய் பத்ரா, அப்போ நீ என்று அர்ஜுன் ராணா இருவரும் அவனை சந்தேகமாக பார்க்க, இந்த இடியட் எனக்கு போட்டியா இங்கேயும் டிசைனிங் கம்பெனி ஆரம்பிச்சிருக்குது என்று தலையில் அடித்து கொண்டான் சக்தி.
இவனுக்கு எப்படி தெரிஞ்சது என்று பத்ரன் முழித்தாலும் உடனே முகத்தை மாற்றிக்கொண்டு சக்தியை நக்கலாக பார்த்து, ம் ஆமா, உனக்கா மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி என் ஐடியா? கம்பெனி ஆரம்பிச்சு 2 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நிறைய ஸ்பான்சர்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு இந்த டெண்டர் மட்டும் கிடைச்சது, என் கம்பெனியை இன்னும் 1 வருஷத்துக்குள்ள ஏசியால நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுவேன் என்று திமிராக கூறினான். அவன் கண்ணில் தெரிந்த உறுதி சக்திக்கு ஒருவித உத்வேகத்தை கொடுக்க, ம் அதையும் பார்க்கலாம்டா. கம்பெனி ஆரம்பிச்சு 1.5 மாசத்துக்குள்ளேயே ஏசியா லெவலுக்கு போயிட்ட. பரவாயில்ல, எனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி. கோயம்புத்தூர்ல இருக்கிற சிமெண்ட் ஃபேக்டரி, சூப்பர் மார்க்கெட், ஐடி கம்பெனி எல்லாமே இன்னும் 3 மாசத்துல இங்க ஷிஃப்ட் பண்ணிடுவேன் என்று திமிராக கூறினான் பவித்ரன். சக்தி வெளிப்படையாகவே தலையில் அடித்துக்கொள்ள, என்ன மாமே, தலை வலிக்குதா என்று நக்கலாக கேட்டான் பவித்ரன். டேய், மாமு கிம்முன்னு சொன்ன பல்ல தட்டிடுவேன் ராஸ்கல். யார் யாருக்கடா மாமா என்று கொண்டு வந்தான் சக்தி. சக்தி, காம் டவுன் என்று அர்ஜுன் அவனை சமாதானப்படுத்த ராணா பத்ராவிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான். அவன் தலையில் தட்டிய சக்தி, அவன் என்ன உன் லவ்வரா? கொஞ்சி கெஞ்சி பேசிட்டு இருக்க? முதல்ல அவன் இங்கிருந்து போக சொல்டா என்று எரிந்து விழுந்தான். இவனுங்களை யார் வந்தாலும் அடக்க முடியாது போல என்று மனதிலேயே புலம்பிய ராணா, அர்ஜுன் இருவரும் வாயை மூடிக்கொண்டு அமர்ந்து விட்டனர். இது என்னோட காசுல வாங்கின காரு தானடா, இறங்குடா முதல்ல. இதுல எனக்கு தான் உரிமை இருக்குது. 3 வருஷமா நீ மட்டும் சுகமா இதுல ஊரை சுத்திட்டு இருக்க. இனி இந்த கார் எனக்கு தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் உனக்கு கொடுப்பேன் என்று பவித்ரன் சொல்லவும், மூவருக்கும் எங்கேயாவது சென்று முட்டிக்கொள்ளலாமா என்று இருக்க, டேய், இந்த பைத்தியத்தை முதல்ல துரத்தி விடுறா என்று எரிச்சலாக கூறினான் சக்தி. நீ மூடிட்டு போடா என்று பவித்ரன் கடுப்பாக, ச்சே, இன்னைக்குன்னு பார்த்து இந்த காரை எடுத்துட்டு வந்து என் தலையில நானே மிளகா அரைச்சிட்ட மாதிரி இருக்குது என்று மனதில் நினைத்து கடுப்பான சக்தி உடனே நிலவனுக்கு கால் செய்து இடத்தை கூறி வரச் சொன்னவன் மணியை பார்த்துவிட்டு, டேய் ராணா, வா போலாம், டெண்டர் ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த காரை இந்த பைத்தியமே வச்சுக்கிட்டோம் என்று கடுப்பாக சொல்லிவிட்டு இறங்கிச் சென்றான் சக்தி. ராணாவும் அவன் பின்னாலேயே ஃபைலை எடுத்துக்கொண்டு சென்றுவிட, அப்பாடா, எப்படி திரும்ப போகலான்னு நினைச்சேன். பரவாயில்ல, கார் கிடைச்சிருச்சு என்று மனதில் நினைத்துக்கொண்டு திமிராக தலையை கோதிய பவித்ரன், மச்சி இரு, நான் உள்ள போய் அவனை வெறுப்பாக்கி விட்டு டெண்டரை அபேஸ் பண்ணிட்டு வரேன். நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணு, உனக்காக ஒரு கதை வச்சிருக்கேன் என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தான். ச்சே, இவனுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு 4 நாயை வாங்கி அதுங்களோட இருந்தா கூட நிம்மதியா இருக்கும். இவனுங்களை ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிட்டு, முக்கியமா இந்த பவித்ரன் சக்தி ஒரு இடத்துல இருந்தா இந்த இடமே ரணகலம்தான். இனிமே சென்னையில இருக்க போறேன்னு வேற சொல்றான். தினமும் சரவடி தான் போல. அர்ஜுன், இவனுங்க ஃபோன் பண்ணினா நீ இனிமே எடுக்காத, பிஸியா இருக்கிற மாதிரியே காட்டிக்கோ என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான் அர்ஜுன். அர்ஜுன் வேறு யாரும் இல்லை, சன்மதியின் தோழன்தான். பவித்ரன், அர்ஜுன், சக்தி, ராணா 4வருமே நண்பர்கள். இதில் சக்தி, பவித்ரன் இருவரும் எந்த கேட்டகரி என்று அவர்கள் இருவருக்குமே தெரியாது. ஆனால் எங்கு எப்போது மீட் செய்தாலும் 4வரும் ஒட்டுக்காக சேர்த்து பார்த்துக் கொள்வது வழக்கம். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக சக்தி பவித்ரனுக்கும் இடையில் பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருப்பது போல முட்டிக்கொள்ளும். ஆனாலும் அதையும் தாண்டி அந்த நாள் வெகு சிறப்பாகவே முடியும். தீக்ஷண்யாவின் நினைவுகளை சில முறை ஒதுக்கி வைத்துவிட்டு வேலையில் கவனம் செலுத்த சக்திக்கு உதவியில் நண்பர்களுக்கு பெரும் பங்குண்டு. சக்தி, அர்ஜுன், பவித்ரன் மூவரும் சிறு வயதிலிருந்தே கிளாஸ்மேட். அப்போதிருந்தே பவித்ரன், சக்தி இருவருக்கும் முட்டிக்கொள்ளும். அப்போது இடையில் வந்து மாட்டிக்கொண்டு முழிப்பது அர்ஜுன் முறையாகும். பள்ளி பருவம் முடியவும் ஆளுக்கொரு துறையில் பிஸியாகி அவரவர் வழியில் சென்று விட்டாலும் வருடம் ஒரு முறையோ இல்லை 6 மாதத்திற்கு ஒரு முறையோ சந்தித்துக் கொள்வார்கள். அப்படி சந்திக்கும் போதுதான் சக்தியின் மூலம் ராணா பழக்கம். அப்போதிலிருந்து 4வராகினர். ஆனால் இந்த 3 வருடத்தில் வேலை பளுவின் காரணமாக சந்திக்க முடியாமல் போனது. இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நினைக்காமல் இல்லை. பெங்களூரை பிடித்தது போல பவித்ரனுக்கு சென்னையை பிடிக்கவில்லை. அதுக்கான காரணத்தை அவன் மட்டுமே அறிவான். அதனாலே பாட்டியுடன் கோயம்புத்தூரிலே செட்டில் ஆகிவிட்டான். இப்போது சென்னை வந்தது கூட பாட்டியின் ஆசைக்காக மட்டுமே. சில நிமிடங்களில் சக்தி, ராணா, பவித்ரன் மூவரும் வருவதை பார்த்த அர்ஜுன், என்ன இந்த பத்ரா முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது, ஏதோ நடந்திருக்குது என்று சரியாக கணித்தான். தன் பிஏ ரகுவை அனுப்பி வைத்துவிட்டு சக்தி, ராணாவுடன் இணைந்து கொண்ட பவித்ரன், அப்புறம் மாமே, ஒட்டுக்கா ஒர்க் பண்ண போறோம், ட்ரீட் இல்லையா என்று நக்கலாக கேட்டான். டேய், இவனை போயிட சொல்லு, என்னை வெறுப்பேத்திட்டு இருந்தான், கொன்னே போட்டுருவேன், இடியட் என்று உரிமை விட்டு நிலவனுடன் காரில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டான் சக்தி.
ஏன்டா அவனை தொல்லை பண்ற என்று ராணா முறைக்க, நான் என்ன பண்ணேன்? அவன்தான் ஓவரா பண்றான். சரி நீ வா, அர்ஜுன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என்றபடி பவித்ரன் முன்னால் வந்து காரில் ஏறிக்கொள்ள அவனை தொடர்ந்து ராணாவும் ஏறிக்கொண்டான். என்னடா நடந்தது? சக்தி ஏன் முகத்தை பாவக்கா தின்ன மாதிரி வச்சுட்டு போறான் என்று அர்ஜுன் கேட்க, அதை ஏன்டா கேட்குற? இவனுக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது. இதுல இந்த டெண்டர் 2 பேரோட கம்பெனியும் செலக்ட் ஆகி இருக்குது. ஒண்ணா ஒர்க் பண்ணி ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் சாஹி மாமாவுக்கும் சக்திக்கும் கிடைக்கும்னு பார்த்தா இங்க நடந்ததே வேற. எருமை ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை கோட் பண்ணி வச்சிருக்கான் போல என்று ராணா சொல்ல, ஏன்டா இப்படி பண்ண என்று அர்ஜுன் பத்ராவை பார்க்க, நான் என்ன பண்ணேன்? எனக்கு இந்த டெண்டர் முக்கியம். அதான் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியா கோட் பண்ணேன். இந்த துறையில நான் முன்னுக்கு வரணும் அர்ஜுன். உனக்கே தெரியும், சென்னையில போட்டி அதிகம். எப்ப பாரு சின்வா இண்டஸ்ட்ரீஸ், சீதா ட்ரெண்டி த்ரஸ்ட் இவனுங்களே முதல்ல இருக்கணும்னு நினைச்சா மற்ற கம்பெனிலாம் எங்க போறது? அதான் லாபம் வரலனாலும் பரவாயில்லன்னு கம்மியா கோட் பண்ணேன். இதுல விட்ட பணத்தை வேற வழியில எடுத்துக்க முடியும் என்று நக்கலாக கூறினான் பவித்ரன். உன்னை திருத்தவே முடியாது. ஸ்கூல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் 2 பேரும் முகத்தை திருப்பிட்டு போனீங்கன்னா இப்பவும் அப்படியே இருக்கீங்களேடா. ஆனா ஒண்ணு, அப்பவும் இப்பவும் மாறின ஒரே விஷயம், அப்போ உங்களுக்கு நடுவுல நான் மாட்டிட்டு முழிப்பேன். இப்போ எனக்கு துணைக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு என்று ராணாவை பார்த்து கிண்டலாக கூறினான் அர்ஜுன். ராணா முறைக்க அர்ஜுன் சிரித்தான். சரி, சிரிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நேத்து அவார்ட் ஃபங்க்ஷன்ல என்ன நடந்துச்சு? என் எதிரியோட ஆக்டிவிட்டீஸ் நேத்து ரொம்ப வல்கரா இருந்துச்சு. அந்த ஆதி உயிரோட இருக்கானா செத்துட்டானா என்று நக்கலாக கேட்டான் பவித்ரன். அவனை அதிர்ந்து பார்த்த அர்ஜுன், என்னடா சொல்றீங்க? ஆதி அவன் சன்மியோட ஹஸ்பண்ட். அவனை பத்தி தானே பேசுறீங்க என்று ராணா கேட்க, அவனே தான். நீ கவலைப்படாத மச்சி, உனக்கு தான் சன்மதி. அந்த ஆதிய உன் மச்சானே கொன்னுடுவான் என்றான் பவித்ரன் நக்கலாக. டேய் என்று அர்ஜுன் ராணா இருவரும் அதிர்ந்து அவனை பார்க்க, என்னடா ரொம்ப ஷாக்காரீங்க? உங்ககிட்ட அவன் எதுவும் சொல்லலையா என்று புரியாமல் பார்த்தான் பவித்ரன். இல்ல. டேய் உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? அர்ஜுன் நீ சொல்லு, நீ தான் தெளிவா சொல்வ, என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத என்று கோபமாக கேட்டான் ராணா. ராணா காம் டவுன். நாங்க இருக்கிறது சினி ஃபீல்டு. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட மீடியா அதை எப்படி வேணாலும் மாத்திடும். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி சன்மதிக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நானும் சக்தி கிட்ட கேட்டுக்கல. சன்மிக்கு பாதுகாப்பா இருக்கத்தான் அவளோட இருக்க மாதிரி எனக்கும் அந்த சீரியல்ல நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தான் சக்தி. நானும் சன்மியோட நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டா தான் பழகினோம். ஆனா என்கிட்ட அவளோட பர்சனல் லைஃப்பை பத்தி மூச்சு விட்டது கிடையாது. எனக்கு தெரியும்னு நான் கேட்டதும் கிடையாது. ஆதிக்கும் அவளுக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருந்துச்சு. நேத்து அவளுக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அவார்டு கிடைச்சது. அப்ப அவட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் கர்வ புன்னகையோட பதில் சொன்னவ லாஸ்டா கேட்ட கேள்விக்கு மைக்க அந்த ஆதி கிட்ட கொடுத்துட்டா. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, அவார்டு கொடுக்க வந்ததே அவன்தான் என்று நடந்ததை அனைத்தையும் கூறினான் அர்ஜுன். ராணாவுக்கு தலைவலியே வந்தது. என்னடா சொல்ற? இத பத்தி எந்த நியூஸும் வரலையே என்று சந்தேகமாக கேட்டான். பாப்புலரான சேனல் ராணா. அங்க நடந்த ஒரு விஷயம் வெளியே கசியாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு மதியம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாம் டிஆர்பிக்காகத்தான் என்றான் அர்ஜுன். இது சக்திக்கு தெரியுமா? இவன் என்னடா லூசு மாதிரி கேள்வி கேட்கறான்? அந்த புள்ளனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை பாதுகாக்கிறது தான் அவனுக்கு முழு நேர வேலையே. அவன் செட் பண்ணி வச்சிருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா இதோ இந்த அர்ஜுனே போட்டு கொடுத்துருப்பான் என்றான் பவித்ரன் நக்கல. நான் எதுவும் சொல்லலடா என்று அர்ஜுன் பாவமாக சொல்ல, பத்ரா சொன்ன மாதிரியே அவனுக்கும் எப்படியாவது தெரிஞ்சிடும்டா. சன்மி மேல அவனுக்கு பாசம் அதிகம். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு தூக்கமே வராது. நான் போய் அவன்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். டேய் பத்ரா, நாளைக்கு நீ ஆஃபீஸ் வந்துடு. மற்றதையெல்லாம் அங்க வச்சு பேசிக்கலாம். பாய் அர்ஜுன் என்று விட்டு வேகமாக அங்கிருந்து சென்றான் ராணா. அவன் போயிட்டு போறான், நாம போலாம் வாடா. இந்த இயர் நீ ஹீரோவா அறிமுகமாக போற. அதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிற மாதிரி உன் மொகரக்கட்டைக்காக ஒரு கதையை எழுதியிருக்கேன். அதை வாங்கிட்டு போய் படிச்சுட்டு ஓகே தான் சொல்ற என்று மிரட்டி விட்டு காரை எடுத்தான் பவித்ரன். இப்படி மிரட்டி ஸ்கிரிப்டை கொடுக்குற டைரக்டரை இப்போதாண்டா பாக்குறேன் என்று அர்ஜுன் மனதிலேயே புலம்பினான். ரது, என்னடி இன்னும் தூங்கிட்டு இருக்க? எழுந்துரு, ஹாஸ்பிட்டல் போகணும். நேத்தி நைட்டே சொல்லிட்டு தானே படுத்தேன் என்று யுவா கத்தியபடி அவளை எழுப்பினான். கடுப்பாக எழுந்து அமர்ந்து வந்தனா, தீரன் நான் நல்லா தானே இருக்கேன், ஸோ ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் என்று பாவமாக சொல்லவும், அதெல்லாம் முடியாது, நீ வந்தே ஆகணும்
என்று விட்டு அவளை குண்டுக்கட்டாக தூக்கிக் கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து அவளை குளிக்க வைத்து தானும் குளித்து இருவரும் ரெடியாகி மனைவியை தூக்கிக் கொண்டு கீழே வந்தான் யுவா. காந்திமதி புத்தகம் படித்துக் கொண்டிருந்தவர் அரவம் கேட்டு நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்து, யுவா, அவளை பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா என்றார். சரிங்கம்மா என்று யுவா சொல்லவும் வந்தனா சங்கடமாக உணர்ந்தாள். தீரன், அம்மா முன்னாடி என்ன பண்றீங்க? விடுங்க, அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்று தயக்கமாக கூறினாள் வந்தனா. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நீ பேசாம வாடி, அம்மா புக் படிச்சுட்டு இருக்காங்க. பெருசா நம்மளை கண்டுக்கவே இல்லை என்று விட்டு அவளை காரில் உட்கார வைத்து கதவை சாத்திவிட்டு அந்த பக்கம் வந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். நான் சொல்ற எதையும் கேட்கக்கூடாதுன்னே இருக்கீங்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்று விட்டு சீட்டில் சாய்ந்து கொண்டாள் வந்தனா. யுவா புன்னகையுடன் காரை எடுக்க அவனுக்கு பின்னால் அவனின் ஆட்கள் பாதுகாப்பிற்கு வந்தனர். ஹாஸ்பிட்டல் வந்ததும் கொஞ்சமும் கூச்சப்படாமல் மனைவியை தூக்கிக் கொண்டு உள்ளே வந்தவன் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்ததால் நேராக டாக்டர் கேபின் முன்பு அமர்ந்து கொண்டான். கங்காரு குட்டி மாதிரி என்னை உங்க இடுப்புலயே வச்சுக்காம கீழே இறக்கி விடுங்க. போறவங்க வர்றவங்க எல்லாரும் நம்மளை தான் பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. யாராவது போட்டோ எடுத்து நெட்ல போட்டா அசிங்கம் உங்களுக்கு தான் என்று கடுப்பாக கூறினாள் வந்தனா. எதுக்குடி இப்படி கத்துற? உன் கால் கீழே பட்டா வலி கொடுக்கும்னு தான் மடியில உட்கார வச்சிருக்கேன். நீ என்னடி அதை கூட புரிஞ்சுக்காம பேசுற என்று அவளை முறைத்தான் யுவா. உங்க அன்புதான் எனக்கு பிடிக்கல என்றாள் வந்தனா. அதற்குள் நர்ஸ் வந்து, சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க என்று சொல்லிவிட்டு வந்தனாவை பார்த்து சிரித்து கொண்டே சென்றுவிட வந்தனாவுக்குத்தான் சங்கடமாகி போனது. எல்லாம் இவரால தான், ச்சே, சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு என்று புலம்பினாலும் அவன் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் அமைதியாகச் சென்றாள். இருவரும் டாக்டர் முன்பு அமர, என்ன மிஸ்டர் யுவதீரன், உங்க வைஃப்க்கு இன்னும் கால் சரியாகலையா என்று டாக்டர் சந்தேகத்துடன் கேட்க, ஐயோ டாக்டர், எனக்கு கால் வலியே இல்லை, இவர்தான் நான் சொன்னதை கேட்காம செக் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு என்று வந்தனா சொல்லவும் புன்னகைத்து டாக்டர், உங்க மேல அவ்வளவு பாசம் மிஸ்ஸஸ் யுவதீரன் என்றார். வந்தனா அமைதியாகிவிட்டாள். டாக்டர் சொல்லவில்லை என்றாலும் அவளுக்கு தெரியும் அவன் அவள் மேல் எத்தகைய பாசத்தை வைத்திருக்கிறான் என்று. டாக்டர், ஸ்கேன் பண்ணிடுங்க, ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது பெட்டர் தான் என்று யுவா சொல்லவும், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று விட்டு நர்ஸ் உதவியுடன் வந்தனாவை அழைத்துச் சென்று அரை மணி நேரம் கழித்து மீண்டும் வந்து அமர வந்தனாவும் கணவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். மிஸ்டர் யுவதீரன், உன் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க. காலில் சதை மட்டும்தான் பாதிச்சிருக்கு. அதுவும் மேலோட்டமா கத்திப்பட்டதால பிரச்சனை பெருசா இல்லை. ரெஸ்ட் எடுத்தாவே பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. பெயின் இருக்காது. அப்படியும் பெயின் இருக்குன்னு சொன்னாங்கன்னா கூட்டிட்டு வாங்க என்று பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்தார். தேங்க்ஸ் டாக்டர் என்று விட்டு மனைவியை அழைத்து கொண்டு மாத்திரை வாங்கிக் கொண்டு காரில் ஏறினர். அப்போதும் யுவா அவளை கீழே விடவில்லை. கையில் ஏந்து கொண்டுதான் அனைத்தும் செய்தான். சுற்றி இருப்பவர்களின் கேலி கிண்டல்களை அவன் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஆனால் வந்தனாவுக்குத்தான் சங்கடமாகி போனது.